श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. पुष्पपद्धति श्लोकं 326. तदैव रङ्गेश्वरपादरक्षे सौभाग्यमव्याहतमाप्तुकामाः सुरद्रुमाणां प्रसवैर्सुजातैः अभ्यर्चयन्ति अप्सरसो मुहुस्त्वाम्. பதபதார்த்தம். ஹே ரங்கேஸ்வர பாதரக்ஷே, வாராய் ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே. அப்சரசகா, அப்சரஸ்கள், அவ்யாஹதம், ஒன்றாலும் தடுக்கப்படாமலிருக்கின்ற சௌபாகியம், சம்பத்தை, ஆப்துகாமாகா சத்யகா, அடைய வேண்டுமென்று ஆசைப்பட்டவர்களாய்கொண்டு, சுரத்ருமானாம், கற்பக விருட்சங்களுடைய, சுஜாதைஹி, மிகுந்த இன்பங்களான, பிரசவைஹி, புஷ்பங்களாலே, முகுஹு, அடிக்கடி, துவாம், உன்னை, அபியர்ச்சயந்தி, பூஜிக்கிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இதுக்கு உத்தமூர் சுவாமி எப்படி சாய்ச்சிருக்காருன்னா, போன ஸ்லோகத்தில் 4 ஸ்தானங்கள் பற்றி சொன்னதுனால அடுத்து 5 விஷயங்கள் இருக்கிறதா சுவாமி இது சாய்ச்சிருக்கார் போல் இருக்கு அப்படின்ற தொடக்கத்தோடு இது ஆரம்பிச்சிருக்கு. அதில் 5 விஷயங்கள் பற்றின விவரணங்கள் கொடுத்துருக்காரு. 5 விஷயங்கள் என்னது அப்படின்னா, சுரத்ருமானாம், கற்பக விருட்சங்கள் முதலியனவை அப்படின்னு சொல்லும்போது 5 விதமான புஷ்பங்களை தேவலோகத்தில் இருக்கிறதுன்னு சொல்லுவாள். கற்பகம், ஹரிச்சந்தனம், பாரிஜாத்தம், மந்தாரம், சந்தனம் அப்படின்னு 5 விதமான புஷ்பங்களை கொண்டு பூஜிக்கிறா அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இது இருக்குது. யார் பூஜிக்கிறா அப்படின்னா, அப்சரஸ்கள், அப்சரசகா, அப்சரஸ்கள் பூஜிக்கிறா. இப்போ அவள்லாம் தேவலோகத்தில் இருக்கிறவா தானே, அவளுக்கு அங்கேயே கற்பக விருட்சம் இருக்குது. கற்பக விருட்சத்தை கேட்டாலே எல்லாத்தையுமே கொடுத்துடும். அப்படி இருக்கும்போது அதை தாண்டி என்ன பின்ன பாதுகை கிட்ட வேண்டிக்கிறா அப்படின்னா, அவ்யாஹதம், ஒன்றாலும் தடுக்கப்படாமல் இருக்கின்ற சௌபாகியம், அந்த சம்பத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக பாதுகையை வேண்ட. பொதுவில் எதை கேட்டாலும் கொடுக்குற கற்பக விருட்சத்தாலேயும் கொடுக்க முடியாத சில விஷயங்கள் உண்டு. அது பெருமாள் தாயாரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லும் பொழுது அது அந்த சௌபாகியம், அந்த சௌபாகியம்ன்றதுக்கான அர்த்தங்கள் ஒவ்வொரு வியாக்கியார்த்தாக்களும் ஒரு விதமாக எடுத்திருக்கா. சில பேர் அப்சரசுகளுக்கு தேவையான சௌபாகியம்னு சொன்னால் அது அழகுன்ற மாதிரி எடுத்திருக்கா. சில பேர் இவர்கள் எல்லாருமே, இந்த அப்சரஸ்கள் எல்லாருமே தேவர் அடியார்கள் அப்படின்றதுனால இவா எல்லாருக்குமே அந்த சௌபாகியம் அப்படின்றது ஒரு மங்களத்தை கொடுக்கக்கூடியதா, இவாளுக்கான அந்த அபச்சாரங்கள் இல்லாத வார்த்தையா, இவாளுக்கு மென்மேலும் வளரக்கூடிய சம்பத்துகள், அந்த புகழை கொடுக்கக்கூடியதாக இருக்கணுன்ற மாதிரி சில பேர் எடுத்திருக்காங்க. ஆக எப்படி இருந்தாலும் இது அந்த கல்பக விருட்சத்தாலையும் கொடுக்க முடியாது. கேட்டதெல்லாம் கொடுக்குற கல்பக விருட்சம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த கல்பக விருட்சத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்களை பறிச்சுண்டு பாதுகைக்கு சமர்ப்பித்து இந்த அப்சரஸ்கள் வேண்டா. எதை வேண்டா அப்படின்னா, பாதுகையே உன்மாதிரியான சம்பத்துக்கள் தனக்கு வேணும்னு இவ ஆசைப்பட்டு வேண்டான்றது நம்ம ஆண்டவன் வியாக்கியானம். பாதுகை முகுகு, அடிக்கடி துவாம், உன்னை பூஜிக்கிறார்கள். எதுக்காக? தங்களுக்கும் பாதுகை மாதிரியான சம்பத்து வேணும். அது என்ன சம்பத்து அப்படின்னா, பெருமாளை பிரியாமல் இருக்கிறது, பெருமாள் நினைவாகவே இருக்கிறது. ஏன்னா வெறும் அழகு அதுக்கு மட்டும்தான் கேட்குறா அப்படின்னா, இவாளுக்கு தேவலோகத்தில் இருக்கிறதுனால என்றைக்குமே வயசே ஆகாது. இதுதான் நம் சுவாமி ஸ்ரீஸ்துதியில் திரிதச மகிழா அப்படின்னு சாய்ச்சிருப்பார். அவளுக்கு வயசாகுதுன்றதே கிடையாது. அவளுக்கு பாலம், குமாரம், யௌவனம் 3 மட்டும்தான் அவளுக்குங்கிறதுனால இவாளுக்கு வயசாகுதுன்றது எப்படியுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவளுடைய அழகுக்காக அவள் இதை வேண்டாளா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. பின்ன எதுக்காக வேண்டா அப்படின்னா, எப்போவுமே நம்ம ஒருத்தரை ஆசிரியிச்சு நிற்கிறோம், அவளை பார்த்து நம்ம கற்றுக்கணும்னு ஆசைப்படுறோம், அவளை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா, அப்போ அவளையே நிறைய நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அவளை மாதிரியே இருக்கணும்னு நம்ம நிறைய நினைப்போம். அந்த மாதிரி பாதுகையை ஆராதிக்கிறாளாம். எதுக்காக அப்படின்னா, பாதுகைக்கு ஏற்பட்ட அந்த சௌபாகியம், பெருமாளோட அந்த இணக்கம், பெருமாள் திருவடியில் பண்ணுற கைங்கரியம், இது மாதிரி தங்களுக்கும் வேணும்னு ஆசைப்பட்டதுனால இவா எல்லாரும்
பாதுகையை வேண்டி நிற்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பெருவாரியான வியாக்கியானமாக அமைஞ்சிருக்கு. ஆக கல்பக விருட்சம் மாதிரியான சிறந்த பூக்களை கொண்டு தேவஸ்திரீகள் எல்லாரும், இந்த அப்சரஸ்கள் எல்லாரும் எதுக்காக ஆசைப்படுறா அப்படின்னா, பாதுகையே உன்மாதிரியான சம்பத்து தங்களுக்கும் வேணும்னு அவள் ஆசைப்படுறா. இது நம்மாண்டவன் வியாக்கியானத்தில் அழகாக ஒரு வார்த்தையால் நமக்கு கொடுத்துருக்கார். பெருமாளோட பக்தர்கள் எல்லாம் ஆழ்வார் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுவாளாம். தொடர்ந்து ஆழ்வாரை சேவிச்சுண்டு வரும்போது நமக்கும் அந்த மாதிரி பக்தி வேணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். நம்மளே அதை ஆசைப்படுவோம். அப்படி இருக்கும்போது இந்த இந்த சிஷ்யர்களை எல்லாரும் தன்மையாக்கில் அப்படின்னு ஒரு வார்த்தை சாய்ச்சிருக்கார் நம்மாண்டவன். அதாவது என்னன்னா, இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேற்றில் இகழாத பல்லுறவில் ராகம் மாற்றில் தன்பற்றில் வினைவிலக்கில் தகவோக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கில் அப்படின்னு பெருமாள் இந்த ஜீவாத்மாவுக்கு 10 விதமான சம்பந்தங்களை உருவாக்குவாராம். இந்த 10 விதமான சம்பந்தங்களில் ரொம்ப முக்கியமான சம்பந்தம் என்ன அப்படின்னா, அவனை தன்னை போல் ஆக்கப்பெறுதல் அப்படிங்கிறது. அதுதான் தன்மையாக்கில். ஆனால் மதுரகவி ஆழ்வார் இந்த 10 விதமான சம்பந்தமும் எனக்கு பெருமாள் கிட்ட வேண்டாம், ஆனால் எனக்கு இது எங்கள் ஆழ்வார் விஷயத்திலேயே வேணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டு தன்மையாக்கில் அன்பர்க்கே அவதரிக்கும் மாயன் நிற்க அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு. பெருமாளே இருந்தாலும் அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு ஆழ்வாரோட திருவடியே தனக்கு வேணும்னு ஆசைப்பட்டு அந்த மாதிரி இருந்த துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கட்கே அப்படின்னு நம் சுவாமி சாய்ப்பார். அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து ஒருத்தரை சேவிச்சுண்டு வரும்பொழுது அவளுக்கான அந்த குணங்கள், அந்த அந்த அவளுடைய அந்த பெரிய பெரிய அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கும் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசையானது உருவாகும். அதுதான் தன்மையாக்கில் அப்படின்ற வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துகிற நம்ம ஆண்டவன். ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக கற்பக விருட்சங்களை கொண்டு பாதுகையை இவாள்லாம் எதுக்கு அர்ச்சிக்கிறா அப்படின்னா, அப்சரஸ்கள் எல்லோரும் அப்படின்னா, பாதுகையானவள் தன்மையாக்கில் என்கிறபடியே தன்னை மாதிரியே இவாளையும் அந்த திருவடி சம்பந்தத்துக்கு ஏற்படுத்தி அந்த பக்தியை ஏற்படுத்தி இவாளோட சௌபாகியத்துக்கு காரணமாக இருப்போன்றதுனால தான் அந்த மாதிரி பாதுகையை இவாள்லாம் ஆராதிக்கிறா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறாரடியன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாயி வேதாந்த குருவே நமகா.